يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال ربنا عز وجل والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتملوا بهتانا وإثما مبينا والذين يرمون المحصنات ثم لم يأتوا بأربعة شهداء فاجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية وكل ضلالة في النار وقال نبينا صلى الله عليه وسلم أيضا إن دماءكم وأموالكم وأعراضكم حرام عليكم كحرمة يومكم هذا في شهركم هذا في بلدكم هذا متفق عليه. எல்லா புகழும் புகழ்ச்சியும் வல்லமையும் ஆற்றலும் எங்களை படைத்தாளுகின்ற ஏக இரட்சகன் அல்லாஹ் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அவன் நித்திய ஜீவன், என்றென்றும் எங்கனமும் வணங்கப்பட தகுதியான ஒரே நாயன். ஆட்சியும் அதிகாரமும் அவனுக்கே உரியது. அவனே இஸ்லாம் என்கின்ற சத்திய மார்க்கத்தின் மூலம் எங்களை கண்ணியப்படுத்தினான். அவனது அருளும் நாட்டமும் இல்லை என்றிருந்தால் நாம் இன்று நேர்வழி பெற்று முஸ்லிம்களாக ஆகியிருக்க மாட்டோம். ஆக அவன் யாரை நேர்வழியில் செலுத்தினானோ அவரை வழிகெடுப்பவர் இந்த உலகில் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகேட்டில் தத்தளிக்க விட்டு விட்டானோ அவர்களை நேர்வழிப்படுத்தி கரை சேர்ப்பவர்கள் இப்பாரினில் யாரும் இல்லை என்றும் அந்த உயர்ந்த இரட்சகனை போற்றி புகழ்கிறேன். அறியாமை என்கின்ற காரர்களுக்கு மத்தியில் அகப்பட்டு சத்தியத்தையும் அசத்தியத்தையும் வேறு பிரித்து அறிய முடியாமல் மனிதகுலம் தவித்து கிடந்த வேளையில் இஸ்லாம் என்கின்ற அருள் ஜோதியை அள்ளி வந்த அருமை தூதர் எங்கள் உயிரிலும் மேலான உத்தம நபிகள் நாயகம் முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவரது வழிகாட்டுதல்களை அறபோதங்களை தங்களுடைய கொள்கையாக மார்க்கமாக அறநெறியாக எடுத்து நடந்த அவரது பரிசுத்த குடும்பத்தவர்கள், நானிலம் போற்றும் நபித்தோழர்கள், நன்மக்கள், நம்மவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் இந்த வானமும் பூமியும் நிலைத்திருக்கும் காலமெல்லாம் நிலவட்டுமாக. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த இறைவனை பயந்து அவனது ஏவல் விளக்கல்களுக்கு முழுமையாக கட்டுண்டு இந்த உலகத்தில் உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற உபதேசத்தோடு அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதன் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் சமூகத்துக்கு மத்தியில் அவன் ஒரு மதிப்புமிக்க ஒரு மனிதனாக வாழ வேண்டும் என்று அல்லாஹு தஆலா நாடி இருக்கிறான். அது அவனது நாட்டமாக உள்ளது. அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா மனிதத்தை மதிக்கின்றான். வலகது கர்ரம்னா பனி ஆதம், நாம் மனிதர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா பொதுப்படையாக அல் குர்ஆனில் குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவனை இஸ்லாம் அதிகம் கண்ணியப்படுத்தி இருக்கின்றது. அவனது கண்ணியத்துக்கு அளவே இல்லை. இந்த உலகத்தை அல்லாஹு தஆலா சிருஷ்டித்திருப்பதே இந்த மனிதர்களுக்காகத்தான். ஆக மனிதர்கள் என்பவர்கள் அவர்களில் எவரும் பதறு கிடையாது. அவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் அல்ல. அவர்களது மானமும் மரியாதையும்
கண்ணியமும் கௌரவமும் என்றுமே மாட்சிமை பெற்றது. நிச்சயமாக அல்லாஹு தாலா மனிதர்களை நிச்சயமாக நேசிக்கிறான், அவர்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். அவர்களது நேர்வழிக்கு அல்லாஹு தாலா வேதங்களை இறக்கி அருளினான், தூதர்களை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தான். இதெல்லாம் அல்லாஹு தாலா செய்திருப்பது நிச்சயமாக மனிதனுடைய கண்ணியத்திற்காகத்தான். லஸவாலு துன்யா அஹ்வனு இன்தல்லாஹி மின் கத்லி முஸ்லிமின். ஒரு முஸ்லிம் கொல்லப்படுவதை விட இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு அல்லாஹுக்கு பிடிக்காத ஒரு செயல் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த உலகம் நீங்குவது அல்லாஹ்விடத்தில், இந்த உலகம் அழிந்து விடுவது அல்லாஹ்விடத்தில் சிம்பல் மிக இலேசானது ஒரு முஸ்லிம் கொல்லப்படுவதை விட என்று இஸ்லாம் முஸ்லிமுக்கு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பதை நாங்கள் ஹதீஸ்களின் நிழலில் பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் ஒரு முஸ்லிமுடைய கண்ணியத்தையும் அவனது மானத்தையும் அவனது மரியாதையையும் நிச்சயமாக நாங்கள் காக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய இறுதி ஹஜ்ஜத்துல் வதா என்கிற இறுதி பிரசங்க உரையிலே அல்லாஹுடைய தூதர் அவரது 23 ஆண்டுகால தஅவா பணியினுடைய சாரம்சத்தை மிக ரத்தின சுருக்கமாக மனிதகுலத்தாருக்கு எடுத்துச் சொன்னார்கள். அந்த உரையின் பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு கொடுத்த கண்ணியத்தை பாருங்கள். இப்படி எந்த ஒரு மார்க்கமும் கொடுத்திருக்க முடியாது, எந்த ஒரு சீர்திருத்தவாதியும் அப்படி கொடுத்திருக்க முடியாது என்கிற அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹுடைய தூதர் இந்த மனிதர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறார்கள். இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரது ஹஜ்ஜத்துல் வதா என்கிற இறுதி பேருரையின் பொழுது எங்களிடத்தில் சில கேள்விகள் தொடுத்தார்கள். அந்த கேள்வியில் முதலாவதாக அவர்கள் கேட்டார்கள், அத்ததுரூன ஐயு யௌமிக்கும் ஹாதா, இன்றைய தினம் என்ன நாள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹுடைய தூதர் எங்களை பார்த்து கேட்டார்கள். அந்த தினம் நாங்கள் துல்ஹிஜ்ஜாவினுடைய 10வது நாளில் நாங்கள் வீட்டிருந்தோம். நிச்சயமாக அது எங்களுக்கு யௌமுன் நஹர், அல்லாஹ்வினுடைய பாதையில் குர்பானி கொடுக்குகிற அறுத்து பலியிடுகிற நாள் என்பது நிச்சயமாக திட்டவட்டமாக எங்களுக்கு தெரிந்திருந்தது. இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் அதற்கு புதிய பெயர் வைப்பாரோ என்ற ஆசையில் நாங்கள் மௌனமாக இருந்தோம். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் அலைஸ ஹாதா யௌமுன் நஹர், இது அறுத்து பலியிடுகிற 10ஆம் நாள் அல்லவா என்று அல்லாஹுடைய தூதர் எங்களை பார்த்து கேட்டார்கள். பல ஆம் யா ரசூலல்லாஹ் என்று நாங்கள் உரத்த குரலில் அல்லாஹுடைய தூதருக்கு மறுமொழி கூறினோம். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், ஐயு ஷஹ்ரிக்கும் ஹாதா, இது எந்த மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹுடைய தூதர் எங்களை பார்த்து சொன்னார்கள். நிச்சயமாக அது துல்ஹிஜ்ஜாவினுடைய மாதம் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் நாங்கள் எதையும் பேச விரும்பவில்லை. அல்லாஹுடைய தூதரிடமிருந்து ஏதாவது ஒரு புதிய செய்தி வருமா என்று நாங்கள் காத்து கிடந்தோம். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் இது துல்ஹிஜ்ஜா மாதம் தானே என்று கேட்டார்கள். நாங்கள் ஆம் என்று சொன்னோம். அதற்கு பிறகு நீங்கள் விட்டிருப்பது, நீங்கள் தற்போது இருப்பது எந்த நகரம் என்று உங்களுக்கு தெரியுமா? அததுரூன அன்தும் ஃபி ஐயி பலதிக்கும் ஹாதா, நீங்கள் எந்த கிராமத்தில் எந்த ஊரில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள். எங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நாங்கள் மக்காவில் தான் இருக்கிறோம் என்று. ஆனால் நாங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் எதையும் பேச விரும்பவில்லை. அல்லாஹுடைய தூதர் எங்களை பார்த்து கேட்டார்கள், அலைஸ ஹாதா அல் பலதுல் ஹராம், புனிதம் பொருந்திய மக்கமா நகர் தானே இது என்று அல்லாஹுடைய தூதர் எங்களை பார்த்து கேட்டார்கள். அப்பொழுது நாம் ஆம் என்று சொன்னோம். இப்படி ஒரு பீலிகையை, ஒரு முன்னிறையை அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு தந்துவிட்டு பிறகு அல்லாஹுடைய தூதர் எங்களை பார்த்து அழுத்தமாக சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் ஹராமுன் அலைக்கும் கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா ஃபி ஷஹரிக்கும் ஹாதா ஃபி பலதிக்கும் ஹாதா. இந்த நாள், இந்த மாதம், இந்த இடம் எப்படி நீங்கள் கண்ணியமாக பார்க்கிறீர்களோ, மக்காவை நீங்கள் அது தாக்கப்படுவதை, அது எதிரிகளினுடைய கைகளில் செல்வதை நீங்கள் விரும்புவீர்களா? நிச்சயமாக விரும்ப மாட்டீர்கள். இந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் பாவம் செய்ய நீங்கள் விரும்புவீர்களா? அதில் யுத்தம் செய்ய நீங்கள் கிளம்புவீர்களா? நிச்சயமாக இல்லை. இந்த காபத்துல்லா இடிக்கப்படுவதை நீங்கள் விரும்புவீர்களா? நிச்சயமாக இல்லை. ஏன்? மக்காவின் மீது, துல்ஹிஜ்ஜா மாதத்தின் மீது நிச்சயமாக எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு நேசம் இருக்கிறது. அது எங்களை விட்டு போகாது. அப்படி நீங்கள் இந்த நாளை, இந்த மாதத்தை, இந்த ஊரை எப்படி கண்ணியப்படுத்தி அதற்கு என்று ஒரு மரியாதையை நீங்கள் கட்டி காக்கிறீர்களோ, அதே போன்று உங்களுடைய உயிர்களையும் உங்கள் மானங்களையும் உங்களது பொருட்கள் விடயங்களிலும் சொத்துக்கள் விடயத்திலும் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு உருக்கமாக சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று ஒரு முஸ்லீம் அல்லது ஒரு மனிதர்
தவறு செய்து விட்டால் அவரது தவறை மூடி மறைக்கிறோமா, அல்லது சமூக வலைத்தளங்களில் பறக்க விடுகிறோம் அவரது மானத்தை? சிந்திக்க நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கிறோம். உனக்கு இது போன்று ஒரு அவமானம் வருகிற பொழுது அந்த அவமானத்தை நீ எப்படியெல்லாம் மூடி மறைக்க ஆசைப்படுகிறாய்? அப்படி என்றால் உன் சகோதர முஸ்லிமுக்கும் அவனுக்கு அவனது மானத்தில் மக்கள் பேசுகிற பொழுது நீ மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும். லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி. தனக்கு விரும்புவதை தன் சகோதர முஸ்லிமுக்கு விரும்பாத வரை ஒருவன் பரிபூர்ண இறை விசுவாசியாக ஆக மாட்டான் என்பது நபிகளாரினுடைய அருள்வாக்கு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லிமுடைய குறையை கண்டுவிட்டால் முதலாவதாக நாங்கள் அதனை பற்றி பேசக்கூடாது, மூடி மறைக்க வேண்டும். மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆகிரா. யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை இந்த உலகத்தில் மறைப்பாரோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா இந்த உலகிலும் மறுமையிலும் அல்லாஹு தஆலா அவரது குறைகளை மறைத்து கண்ணியப்படுத்துவான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் இப்படி மற்ற மனிதர்களுடைய மரியாதை விடயத்தில், கண்ணியம் விடயத்தில் மிக ஜாக்கிரதையாக எமக்கு எச்சரிக்கை விடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். மன் தத்தப்ப அவுராத்தில் முஸ்லிமீன் தத்தப்ப அல்லாஹு அவுரத்தஹு ஹத்தா யஃப்லஹு ஃபி ஜௌஃபி பைத்திஹி. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி அபூ தாவூத் என்ற கிரந்தத்தில் பின்வருமாறு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், மன் தத்தப்ப அவுராத்தில் முஸ்லிமீன். மற்ற முஸ்லிம்களினுடைய பிற முஸ்லிம்களினுடைய குறைகளை யார் துருவி துருவி ஆராய்கிறாரோ நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவரது குறைகளை சமூகத்துக்கு அம்பலப்படுத்தி விடுவான். அவன் அவனது நடுவீட்டுக்குள் இருந்தாலும் சரி. எனவே மற்ற முஸ்லிம்களுடைய பிறருடைய மானங்கள் விடயத்தில், மரியாதை விடயத்தில் மிக கண்ணியமாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக ஆட்சியாளர்கள் விடயத்தில், கல்விமான்கள், சமூகத்தினுடைய சீர்திருத்தவாதிகள், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுக்கும் தவறு நடக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட தவறு செய்தார்கள். அந்த தவறை அல்லாஹு தஆலா அவருக்கு காட்டி கொடுத்தான். அந்த தவறுக்கு அவர் தௌபா செய்து திருந்தினார். அல்லாஹு தஆலா அவரை தேர்வு செய்து கொண்டான், நபியாக இந்த உலகத்தில் ஆக்கினான். ஆக ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி மனிதர்கள் வரை, இந்த யுக முடிவு வரை உள்ள அனைத்து மனிதர்களும் ஏதோ ஒரு தவறை செய்வார்கள். அந்த தவறுகளுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம். ஆனால் தவறுகள், பிழைகள் என்பது மனிதனோடு ஒட்டி பிறந்தவை. எனவே ஒரு மனிதனுடைய தவறையோ அல்லது பிழைகளையோ நாங்கள் கண்டுவிட்டால் அதை திருத்துவதுதான் நமது நோக்கமாக இருந்தால் அவன் இரகசியமாக அணுகி அவனிடத்திலே நாங்கள் நல்ல புத்திமதிகளை சொல்கிற பொழுது நிச்சயமாக அவன் திருந்துவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு திறப்பை, ஒரு பூட்டை நாங்கள் திறப்பதற்கு ஒரு திறவுகளை அதன் இதயத்திலே நாங்கள் செலுத்துகிறோமே, அப்பொழுது அந்த பூட்டு திறந்து விடுகிறது. அதே சந்தர்ப்பத்தில் சுத்தியலால் நாங்கள் தாக்குகிற பொழுது அது உடைகிறது. இப்படித்தான் மனித உள்ளங்களும் அவர்களது இதயங்களோடு நாங்கள் பேசுகிற பொழுது நிச்சயமாக அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்வார்கள், தங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள முனைவார்கள். அதே சமயத்தில் நாங்கள் அவர்களது மானங்களை பயில அடித்தால், அந்த மானங்களை நாங்கள் கொடிகட்டி பறக்க விட்டால் நிச்சயமாக அது அவருக்கு விபரீதமான முடிவை ஏற்படுத்தும். ஒரு சில வேளை உனது ஈனச் செயல் அவரை தற்கொலையின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கலாம். எனவே அவன் அநியாயமாக இந்த உலகத்தில் உயிர் மாய்ப்பதற்கு நீ காரணமாக ஆகி விடுவாய். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட பிரச்சினை அரங்கேறிய வேளையில் ஒரு மாத கால பகுதிக்கு பிறகு அல்லாஹுடைய தூதருக்கு வஹி இறங்குகிறது. அந்த வஹியில் அல்லாஹு தஆலா 3 இடங்களில் அழுத்தமாக சொல்வதை பின்வருமாறு நாம் நோக்க முடிகிறது. வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி ثم لم يأتوا بأربعة شهداء فجلدوهم 80 جلدة ولا تقبلوا لهم شهادة أبدا وأولئك هم الفاسقون. அல்லாஹு தஆலா சூரா நூரிலே இந்த செய்தியை நமக்கு திட்டவட்டமாக அறிவிக்கின்றான். யார் கற்பொழுக்கமுள்ள, மானம் மரியாதையுள்ள பெண்களுக்கு அவதூறை அள்ளி வீசுகிறார்களோ அவர்கள் 4 சாட்சியங்களை மிக தெளிவாக கொண்டு வராத வரைக்கும் அவர்களது விடயத்தில் அவர்களது சாட்சிகளை நீங்கள், அவர்களது கூற்றுக்களை, அவர்களது வாதங்களை நீங்கள் ஒரு பொழுது நம்பிவிடாதீர்கள். பிறகு அவர்கள் ஏதாவது வேறொரு விடயத்திற்கு அவதூறு சொல்லிவிட்டால் அல்லது வேறொரு விடயத்துக்கு ஒரு சாட்சியாக வர நினைத்து விட்டால் நிச்சயமாக அவர்களது சாட்சியங்களை நீங்கள் பாரம் எடுக்காதீர்கள், சொல்லுங்கள் நீங்கள் மகா பொய்யர்கள் என்று. எனவே அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறேன், அல் குர்ஆனிலே நீங்கள் அவர்களுக்கு 80 கசையடிகளை அடியுங்கள். ஏன் இந்த மிக கொடூரமான தண்டனை?
80 கசையடி என்பதை ஒரு மனிதனால் தாங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. காரணம், அவ்வளவு அந்த பெண்ணுடைய மானம் என்பது முக்கியமானது, மரியாதை என்பது முக்கியமானது. அதனால் அல்லாஹு தாலா சொல்கிற மிக வலுப்பமான செய்தியாக இதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி சும்ம லம் யஅது பி அர்பஅத்தி ஷுஹதா. கற்பொழுக்கம் உள்ள பெண்களுக்கு அவதூறை பரப்பி 4 சாட்சியங்களை அவன் கொண்டு வரவில்லை என்றிருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு 80 கசை அடியுங்கள். பிறகு அவர்களது சாட்சியங்களை நீங்கள் ஒரு பொழுதும் பாரம் எடுக்காதீர்கள், அவர்கள் குற்றவாளிகள், பாவிகள் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹு தாலா அதே நீர்ச்சையில் தொடரில் அல்லாஹு தாலா பின்வருமாறு இயம்புகின்றான். வல்லதீன யுதுனல் முஃமினீன வல் முஃமினாத்தி பிகைரி மக்தஸபு ஃபகத் இஹ்தமலு புஹ்தானன் வ இஸ்மன் முபீனா. யார் இறை விசுவாசிகளான ஆண்களையும் பெண்களையும் அவர்களது மானத்தில் கை வைத்து விளையாடி நோவினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக மிகப்பெரிய அவதூறை சுமந்து கொள்கிறார்கள், மிகப்பெரிய ஒரு இட்டுக்கட்டை அவர்கள் செய்கின்றார்கள். அவர்களுக்கு மிக தெளிவான தண்டனை, பயங்கரமான தண்டனை நிச்சயமாக மறுமையில் உண்டு. வதஹ்சபூனஹு ஹய்யின வஹுவ இன்தல்லாஹி அலீம். நீங்கள் பிறருடைய மானங்களை கை வைத்து விளையாடுவது உங்களுக்கு வேண்டுமானால் ஜோக்காக, நகைச்சுவையாக இருக்கலாம், அல்லாஹ்வின் பார்வையில் மிகப்பெரிய அபாண்டம் அது என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் நமக்கு எச்சரிக்கை விடுக்கின்றான். ஆகவே சமூக வலைதளங்களில் ஒருவருடைய குறை பற்றி பேசப்படுகிறது என்றால் இன்று அதுதான் நடக்கிறது. அந்த குறைகளின் பொழுது நாங்கள் எங்களது நாவுகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் மனிதனை அவமானப்படுத்தி அவனது கண்ணீருக்கு காரணமாக இருந்து அவனுக்கு நான் அநீதி இழைத்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே அவன் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பிரார்த்தனையை வல்லவன் அல்லாஹு தஆலா உடனே ஏற்றுக்கொள்வான். இத்தகி தஅவத்தல் மظلூம் ஃபஇன்னஹு லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப். அநியாயக்காரனுடைய பதுவாவை, பிரார்த்தனையை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்தில் அவன் கையேந்தி விட்டால் உங்களை நிச்சயமாக அவனது சாபம் விட்டுவிடாது. ஆக அல்லாஹ்வினுடைய இந்த எச்சரிக்கைகளை எல்லாம் நாங்கள் மிக கண்ணியமாகவும் கௌரவமாகவும் பார்த்து பிறர் மானங்கள் விடயத்திலே நாங்கள் மிக நிதானமாக செயற்படுவதற்கு வல்லவன் அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் அஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி பினிஅமதிஹி தத்திம்மு ஸாலிஹாத் வ பிதௌஃபீகிஹி தத்தஹக்ககுல் மகாசிது வல் காயாத். ثم الصلاة والسلام على نبينا وحبيبنا وقرة أعيننا وصفوة خلق الله محمد بن عبد الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பிற முஸ்லீம்களினுடைய, பிற மனிதர்களினுடைய கண்ணியம், கௌரவம் எப்படி மகத்தானதோ அதே போன்றுதான் ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயமரியாதையை, தன்னுடைய சுய கௌரவத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய கடப்பாடு அவருக்கு உண்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு முஸ்லீம் தன்னுடைய மானத்தை, தன்னுடைய மரியாதையை பாதுகாக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கின்றது. அந்த அடிப்படையில் அவன் மானக்கேடான, பாவமான, வெளிப்படையான குற்றச் செயல்களில் அவன் ஈடுபடுவது அவனுக்கு தகாது. நபி அவர்கள் சொல்கிற செய்தியை உங்களது எளிய பார்வைக்கு மேய விடுகின்றேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகையில், குல்லு உம்மத்தி முஆஃபன், எனது சமூகத்தில் அனைத்து மனிதர்களும் அவர்கள் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் அல்லாஹு தஆலா அவர்களை மன்னிக்க போதுமானவன், இல்லல் முஜாஹிரீன், பாவங்களை வெளிப்படுத்துபவர்களை தவிர என்று அல்லாஹுடைய தூதர் ஒரு விதிவிலக்கு செய்தார்கள். பாவங்களை வெளிப்படுத்துதல் என்றால் அல்லாஹு தஆலா அவனது பாவங்களை பிறரை விட்டும் மறைத்ததற்கு பிறகு, பிறருடைய கண்களுக்கு திரைப்பட்டதற்கு பிறகு இவன் அந்த குற்ற செயல்களை பகிரங்கப்படுத்துவது.
உதாரணமாக இரவு வேளையில் ஒரு தப்பை செய்தான், ஒரு படத்தை பார்த்தான், நினைத்துக் கொள்ளுங்கள், ஒரு சினிமா படத்தை பார்த்தான் என்றால் அந்த சினிமா படத்தை பார்த்த குற்றம் அவனோடு இருக்கிறது. அதற்கு அவன் அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடினால் அல்லாஹ் தஆலா அவனை மன்னிப்பான். அதே சமயத்தில் தான் பார்த்த அந்த அசிங்கமான காட்சிகளை, ஆபாசங்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டால், அவரது நண்பர்களோடு அவர் பகிர்ந்து கொண்டால், இப்பொழுது அவரது குற்றச்செயலை அவர் பகிரங்கப்படுத்துகின்றார். எனவே அல்லாஹ் தஆலா அவரது குற்றங்களை மன்னிக்க மாட்டான். இதுபோன்று மனிதர்கள் நடப்பதை நாங்கள் தாராளமாக பார்க்கின்றோம். தவறுகளையும் தப்புகளையும் செய்துவிட்டு அதை பெருமையாக பேசுகிற காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். ஆக இது மகா தப்பானது. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் தன்னுடைய மானத்தை, மரியாதையை நிச்சயமாக பாதுகாக்க வேண்டும். ஒரு ஆசிரியராக இருந்தால் அவர் சிறுபராயத்தில் செய்த தப்புக்களை அவரது மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அவர் கஅபாவினுடைய இமாமாக இருந்தாலும் அந்த சிறுவனின் பார்வையில் இவர் ஏளனமாகத்தான் பார்க்கப்படுவார். இவரை பற்றி அவனுக்கு அப்படி ஒரு எண்ணம் வரும், இவர் இப்படி ஒரு செயல் செய்தவர் தானே என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். ஆக நீ செய்த தப்பும் தவறும் அது உன்னோடு இருக்க வேண்டுமே தவிர பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்ல. அதனை அல்லாஹ் தஆலா பொறுக்க மாட்டான் என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, விபச்சாரத்துக்கு கல்லடி கொடுப்பது இஸ்லாத்தினுடைய தண்டனையாக உள்ளது. காரணம் ஏன் என்று நீங்கள் சிந்தித்திருக்கிறீர்களா? காரணம் என்ன தெரியுமா? இவன் விபச்சாரம் செய்வதன் மூலமாக அவனது மானம் பறிபோவதற்கு அப்பால் அவனது குடும்பத்தினுடைய, அவனது மனைவியினுடைய, அவனது குழந்தைகளினுடைய, அவனது பெற்றோர்களினுடைய, அவன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தினுடைய கண்ணிய மரியாதை எல்லாம் போர்க்கப்படுகிறது. அப்படி என்றால் இவன் நிச்சயமாக கொல்லப்பட வேண்டியவன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பிறருடைய கண்ணியத்தை, மரியாதையை இஸ்லாம் மிக வலுப்பமானதாக பார்க்கின்றது. அதே போன்று நீ உனது கண்ணியத்தை, மரியாதையை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் ஹதீஸ் துறை அறிஞர்கள் கூட மானங்கட்ட செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களுடைய ஹதீஸ்களை பாரம் எடுக்கவில்லை. அதற்கு அரபியில் முருவத்தின் சொல்வார்கள். முருவத்தை கெடுக்குகிற, சுயமரியாதையை கெடுக்குகிற செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களிடமிருந்து ஹதீஸ்களை அறிஞர்கள் பாரம் எடுக்கவில்லை. ஏனென்றால் சமூகத்தில் அதற்கென்று ஒரு கண்ணியம் இருக்கிறது. எனவே இஸ்லாமிய மார்க்கம் அப்படித்தான் பிற மனிதர்களுடைய கண்ணியத்தை, மானத்தை, மரியாதையை பார்க்கின்றது. அதே போன்ற ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் மிக வெளிப்படையாக பாவங்களை செய்யக்கூடாது. அதனால் தன் பாவங்களை அறிஞர்கள் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று அல் ஃபஹ்ஷா, அவன் தன்னோடு செய்து கொள்ளக்கூடிய மானக்கேடான விஷயங்கள், அதை அல்லாஹ் தஆலா மன்னிப்பன். பிறருக்கு அதிலே ரைட்ஸ் இல்லை, உரிமை இல்லை. அவனது வீடு தேடி சென்று அவனது குற்றங்களை பிடிப்பதற்கு. நான் எனது வீட்டுக்குள்ளே தவறு செய்கிறேன் என்றால் அதனை இன்னொருவர் சென்று அந்த வீட்டுக்கு நுழைந்து பார்க்க முடியாது. இன்னொரு வகையான பாவம் இருக்கிறது, அது முன்கர். அது மறுதளிக்கப்பட வேண்டிய பாவம். அது மிக வெளிப்படையாக, அதாவது வீதியோரங்களில் அல்லது மக்கள் பார்வைக்கு முன்னால் நிகழ்த்தப்படக்கூடிய பாவங்கள், அதனை தடுக்க வேண்டும். அதனால் தான் ஹதீஸ்களில் மன் ரஆ மின்கும் முன்கரன் என்று தான் வந்திருக்கிறது. மன் ரஆ மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, உங்களில் யாராவது வெளிப்படையான குற்றச்செயல்களை கண்டால் அவற்றை தடுங்கள். எனவே இந்த மாதிரி ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அவன் பாவமான காரியங்களை மிக வெளிப்படையாக செய்யாமல் தனது சுய கௌரவத்தை அவன் பாதுகாத்து கொள்ள வேண்டும். பெண்களாக இருந்தால் அவர்களுடைய ஆடை கலாச்சாரம் மிக சீராகவும் சிறப்பானதாகவும் இருக்க வேண்டும். அதற்கு அவர்களுக்கு பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய கணவன்மார்கள், பெற்றோர்கள், பொறுப்புதாரிகள் நிச்சயமாக அதற்கு பொறுப்பு கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள். இதே போன்றுதான் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அந்த முஸ்லிம் அவர் தன்னுடைய மானம் பறிபோகுகின்ற அல்லது தனது மானத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய இடங்களை அவர் செல்லக்கூடாது. அந்த இடங்களில் இருந்து அவர் முழுமையாக தன்னை ஒதுக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தியிருக்கின்றானா அல்லது இழிவுபடுத்தியிருக்கின்றானா என்பதனை பரிசோதிப்பதற்கு நீ எந்த இடத்தில் நிற்கின்றாய் என்பதை பார்த்துக்கொள். பள்ளிவாசல் இருக்கிறாயா அல்லது பாவங்கள் அரங்கேறுகிற இடத்தில் நீ இருக்கிறாயா என்பதனை நீயே பார்த்துக்கொள் என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த இறைவனை பயந்து நாங்கள் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் கண்ணியப்படுத்துமாறு சொல்கின்றதோ அந்த விஷயங்களுக்கு முழுமையான கண்ணியத்தை கொடுத்து
அல்லாஹ்வினுடைய உயர்ந்த சுவனத்தை அடைந்தவர்களாக மாறுவதற்கு வல்லவன் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக. இபாதல்லாஹ் இன்னல்லாஹ் அமரக்கும் அம்ரன் அலீமா வபதஅ பினஃப்ஸிஹி தஅலீமா வஸன்னா பிமலாயிகத்திஹி தக்ரீமா வகால ஜல்ல ஜலாலுஹு அலீமா இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத்.